அணையை உடைப்போம் என்றும் உடைத்த பொருள்களை கொண்டு போய் கேரளத்திலே ரோடு போடுவோம் என்று கேரளத்துடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாரே, மத்திய அரசே இதற்கும் நீ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர் ஊக்குவித்தார். பேரிடர் பாதுகாப்பு ஆணையத்துக்கு மத்திய சர்க்கார் உத்தரவு கொடுத்திருக்கிறது என்றால் பிரதமர் கொஞ்சமாவது உணர்ந்திருப்பார். உணர வைத்திருக்கிறது தமிழ்நாடு. கேரள மக்களுக்கு சொல்லுகிறோம், உங்களை சாகடித்து சாகுபடி செய்ய நினைக்கக்கூடிய அற்ப மனிதர்கள் அல்ல இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள். உங்கள் உயிர்களை பறித்து நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. போய் போய் சொல்லுவது அத்தனையும் போய் உங்கள் அரசியல் கட்சிகளும் உங்கள் அமைச்சர்களும் இந்நாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் சொல்லுவது. எங்களுக்கு தமிழ் மக்கள் இந்த தண்ணீர் கடலுக்கு போய் வீணாகிற தண்ணீர். அன்றைக்கு தமிழகம் அது சென்னை ராஜதானி. சென்னை ராஜதானி மட்டுமல்ல, அது எல்லைகள் பிரிக்கப்பட்ட போது தமிழகத்திலே சேர வேண்டிய பகுதி. முல்லை பெரியார் அணை கட்டப்பட்ட பகுதி, தேவிகுளம் பீர்மேடு பகுதி. சரி, அது போகட்டும். இதை பற்றி இப்பொழுது பேசி இப்பொழுது உடனே சேர்த்து விடுவோம் என்று பேசுவது, அதை செய்து விடுவோம் என்று சொல்வதற்கு இன்றைக்கு அது வாய்ப்பில்லை. நாளைக்கு எதுவும் நடக்கலாம். என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இந்த அணையை பென்னிக்கு கட்டிய போது அந்த தண்ணீர் கடலிலே போய் வீணாகிற தண்ணீரை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய 5 மாவட்டங்கள் இன்றைக்கு பாசனமும் 6 மாவட்டங்கள் குடிநீரும் பெறுகிறதே. 2,17,000 ஏக்கர் பாசனம் பெறுகிறதே. 85 லட்சம் மக்கள் குடிநீர் பெறுகிறார்களே. இந்த தண்ணீரிலே பாசனம் செய்து இதிலே விளைகின்ற காய்கறிகள், இதிலே விளைகின்ற நெல், இதில் கிடைக்கின்ற அனைத்து ஒரு பகுதியை உங்களுக்கு தானே தருகிறார்கள். இலவசமாக தருகிறார்கள் என்று எவனாவது குதர்க்கமாக கேட்கலாம். இலவசமாக அல்ல, நியாயமான விலைக்கு தருகிறோம். நாங்கள் தராவிட்டால், நாங்கள் தர முடியாது என்று முடிவெடுத்தால், நீ பக்க வேறு மாநிலங்களில் இருந்து ஆகாய மார்க்கமாக கடல் மார்க்கமாக கொண்டு வந்து நீ பிழைத்துக் கொள்ள முடியுமா? உனக்கு கிடைக்குமா? இந்த தண்ணீர் கடலுக்கு போய் வீணாகின்ற தண்ணீர். சரி, இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போய் நீ பாசனம் செய்ய போகிறாயா? விவசாயம் செய்ய போகிறாயா? விவசாயம் செய்யத்தான் உனக்கு கணதி கிடையாது, நிலம் கிடையாது, நீ விவசாயம் செய்ய முடியாது. எங்களுக்கு கேடு செய்ய நினைத்து நீங்களே விபரீதத்தை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். இப்பொழுதாவது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஒன்றை. முல்லை பெரியார் அணைக்கு நில அதிர்வினால் எந்த ஆபத்தும் வராது. இந்த அணை மிக வலுவான அணை, முன்னை விட 1000 மடங்கு வலுப்படுத்தப்பட்டு விட்டது. ஆறுதல் காட்டுகின்ற அந்த மகத்தான ராயல் இன்ஜினியர் சொன்னான், I have learned from Karigala's men how to build a dam in a sandy bed. மணல் பாங்கான இடத்திலே ஒரு அணை எப்படி கட்ட முடியும் என்பதை நான் கரிகாலன் காலத்து ஆட்களிடமிருந்து நான் படித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். ஆக புதிய அணை என்பது ஏமாற்று வேலை. அவன் கட்ட திட்டமிடுகிற இடமும், அவன் கட்ட திட்டமிடுகிற இடத்திலிருந்து தண்ணீரை ஏற்றவும் முடியாது. அது புலிகள் வன சரணாலயம். மத்திய அரசு அனுமதி கொடுக்க முடியாது. மத்திய அரசு அனுமதி கேட்டு ஆய்வுக்கு அனுமதி கேட்ட போது அப்பொழுதே அந்த அனுமதி கடிதத்தை தூக்கி குப்பை தொட்டியிலே போட்டிருக்க வேண்டும். செய்ய தவறினார்கள். ஜெயராம் ரமேஷ் அனுமதி கொடுத்ததாக சொன்னார்கள். இன்றைய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் அனுமதியை கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். துஞ்சும் புலியை இடறிய சிதடன் கதைக்கு கேரளம் ஆளாகிவிட்டது. பிரச்சனைக்கு வழி என்ன? பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வுதான். நாங்கள் அணையை உடைப்போம் என்று அறிவித்த முடிவை கைவிட்டு விட்டோம் என்று கேரளம் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். புதிய அணை கட்டி தீர்வோம் என்று கூறுவதை நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது முதல் கட்டத்தில் 142 அடிக்கு தண்ணீரை உயர்த்திக் கொள்ள சட்டபூர்வமான உரிமை உண்டு தமிழ்நாட்டுக்கு. பேபி அணையை பலப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு மத்திய நீர்வள ஆணையம் பார்வையிட்டு சரி என்று சொன்னால் 152 அடிக்கும் தண்ணீரை உயர்த்திக் கொள்ளலாம். இதற்கு கேரள அரசு எந்த முட்டுக்கட்டையும் போடக்கூடாது என்று 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2006ஆம் வருடத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சபர்வால், தக்கர், பாலசுப்ரமணியம் தந்த தீர்ப்பை கிழித்து குப்பையிலே போட்டுவிட்டு முல்லை பெரியார் அணை உள்ளிட்ட எந்த அணையையும் உடைக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்தியாவின் எந்த நீதிமன்றமும் இது குறித்து கேள்வி கேட்க முடியாது என்று
மார்ச் 18ஆம் தேதி கேரள ஆளுநர் கையெழுத்திட்ட சட்டம் இருக்கிறது அல்லவா, கேரளா இரிகேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த பிரச்சனையில 1965க்கு பிறகு தமிழகம் போர்க்கோலம் கொண்டிருப்பது இன்றைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனை. மக்களே கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். இந்த ஆவேசமான கிளர்ச்சியை அது தானாக தணிய வேண்டும் என்றால் கேரளம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசே இப்பொழுதாவது கேரளத்தினுடைய போக்குக்கு கடிவாளம் போடும். அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். நாங்கள் அவர்களை பட்டியல் போட வேண்டும் என்ற முற்றுகை போராட்டம் அறிவித்தோம். இல்லை, ஒரு நிரந்தர கேடு செய்வதற்கு நினைத்து விபரீதங்கள் விளைந்துவிடக் கூடாது. சீலையம்பட்டியை தாண்டி சின்னமனூர் எல்லையில் நாங்கள் கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு எங்களை காவல்துறையினர் அழைத்து வருகிறார்கள். வேன்ல அழைத்து வரல, இழுத்துக்கிட்டு வரல, வேன்ல ஏற்றிட்டாங்க. சீலையம்பட்டி மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டாங்க. குறிப்பாக தாய்மார்கள் விளக்கமாரோட வந்தாங்க. என்னையா நம்ம முல்லை பெரியாருக்காக வந்து போராட வந்தா அவங்களை பிடிச்சிட்டு போறாங்க, ஆம்பளை நீங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்கன்னு ஆண்கள்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. அந்த ஆவேசத்தோட எங்க வேன் கிட்ட வந்துட்டாங்க. நாங்க வேனுக்குள்ள போலீஸ் வேனுக்குள்ள இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா வணக்கம், விடக்கூடாதியா அவனை, அணை உடைக்கணுங்க, நமக்கு குடிக்க தண்ணி இல்லாம போயிருக்கியா, பிள்ளை ஊட்டிகளுக்கு பேர் என்ன, தண்ணிக்கு எங்க போறது, குடிக்கவே தண்ணி இருக்காதியா, அவன் அணைய உடைக்கணும்னா, விடக்கூடாதியா, அவனை விடக்கூடாது. இதைத்தானே எதிர்பார்த்தோம். தமிழக மக்கள் தானாக எழுந்து கிளர்ந்து எழுந்திருந்தார். ஆகவே பொருளாதார முற்றுகை என்பது அவர்களுக்கு, நீங்கள் இந்த அணையை உடைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டால் எவ்வளவு கேடு. எங்களுக்கு 5 மாவட்டங்கள் நாசமாக நிலைமை ஏற்பட்டால் அதுக்கு பிறகு யார் கட்டுப்படுத்த முடியும்? இப்பவே கட்டுப்படுத்த முடியலையே. அணை உடைக்க வரான்னு சொல்லுங்க பாப்போம், லட்சம் பேர் திரண்டு போயிருவாங்க. யாரும் தடுக்க முடியாது. எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. போலீஸ் எல்லாம் தடுத்து நிறுத்திட முடியாது. மன்மோகன் சிங் மிலிட்டரியா வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ரொம்ப நாள் அருவாக்கம்பம் மறந்துட்டு கொஞ்சம் பேர் இருக்கா அந்த பக்கத்துல, கிளம்பிடுவான். நாங்கள் ஐயா அமைதி அமைதி நாங்கள் சொல்ல அவனு கேட்க மாட்டான். ஐயா அமைதியை காப்பாற்றுங்கள், அறவழியில் நடங்கள், நம்ம வன்முறைகளால் கூடாது சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு ஏறாது. ஆகவே இது தமிழகம் கொதி நிலையிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போராட்ட உணர்வு அங்கே வந்ததனால் தான் என்னுடைய அன்புக்குரியவர்களே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில். நான் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தொலைபேசியில் டாக்டர்கிட்ட பேசினேன். அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு, அந்த தம்பி ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். நேற்று மத்தியானத்துக்கு மேல நினைவு தவறிடுச்சுன்னு சொன்னார். உயிர் ஊசலாடும் நிலையில் அந்த இளைஞன் சொன்னது, திருமணம் ஆகவில்லை, வாழ்க்கை சுகங்கள் எதையும் அவன் தேடவில்லை. அந்த தம்பி சொன்னது, மத்தியில் உள்ள காங்கிரஸ் அரசையும் முல்லை பெரியாரில் துரோகம் செய்கிற கேரள காங்கிரஸ் அரசையும் கண்டிப்பதற்காகத்தான் நான் நேரு சிலைக்கு முன் சிலையில ஏறி நின்று தீக்குளித்தேன் என்றார். ஒரு 2-3 பத்திரிகையாளர்களும் டாக்டர்களும் இருந்தவுடன் அந்த சொன்னதை அவர் திரும்பவும் ஒரு முறை அவர்கள் காதிலே விழவில்லையோ என்னமோ, நான் சொல்வதா நினைச்சிடக்கூடாதுல்ல, தம்பி என்ன சொன்னீங்க, மத்தியில ஒரு சொல்லதா எடுத்துக்கொண்டார். அதே சொற்களை திரும்ப சொன்னார். மத்திய காங்கிரஸ் அரசையும் கேரள காங்கிரஸ் அரசையும் கண்டிப்பதற்காகத்தான் நான் நேரு சிலைக்கு முன்னாலே தீக்குளித்தேன் என்று சொன்னார். எல்லா பக்கத்திலும் நமக்கு சோதனைகள். கர்நாடகம் காவிரி தண்ணீர் உரிமையுள்ள தண்ணீரை தர மறுக்கிறது. பாராட்டிலே ஆந்திரம் அணை கட்ட துடிக்கிறது. வருகிற தண்ணீரை தடுக்க திட்டமிடுகிறது, செயல்படுத்துகிறது. மீனவர்கள் கடலின் மடியிலே தாக்கப்படுகிறார்கள். சிங்கள கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள். நாளும் கொல்லப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான தமிழர்களையும் கொண்டொழித்து விடுமோ பொகிசிமாவை போல என்று கடலோர மக்கள் கொதித்து மாதக்கணக்கிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். கூடத்திலே அணுமின் நிலையத்தை அமைக்காதே என்று இந்த சோதனைகள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேதான் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூடுரைகள் மான உணர்வோடு நிகழ்த்தப்பட்டவை.
இந்த காலகட்டத்தில் தாய் தமிழகத்தின் உரிமைகளை காக்க சூளுரைப்போம். முல்லை பெரியார் உரிமை காக்க, காவிரி உரிமை காக்க, பாலாறு உரிமை காக்க, கடலின் மடியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் உயிர் காக்க, உரிமை காக்க, தெற்கு சீமையிலே அணு நிலையத்தை அமைத்து அழிக்க நினைக்கின்ற அரசினுடைய அக்கிரம நடவடிக்கைகளை முறியடிக்க நாம் சூளுரைப்போம்.